ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே நம்ம ஹேர் ஸ்ப்ரே தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்ப்ரே ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸ், இது கடைகளில் கிடைக்கும், இல்லை ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சிருக்கும், ஒரு 5-6 கிராம்பு, கொஞ்சமாக புதினா, அப்புறம் துளசி, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும். நம்ம துளசி இதெல்லாம் சேர்த்துக்கனால நம்ம தலையில் பெயின் இருந்தாலும் அதுவுமே க்யூர் ஆகும். ஸோ நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி நிறையா ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரே நம்ம டெய்லி நைட்டு யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே ரிசல்ட் கொடுக்கும். நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா நம்ம ஃபுல் ஹேர் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, கண்டிப்பாக ரூட்டில் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மைல்டு மசாஜ் கொடுக்கணும். நம்ம மைல்டு மசாஜ் கொடுக்கும்போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். நம்ம தூங்கும்போது அது செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஹேர் முன்னாடி நம்ம நெத்தி இந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். பேபி ஹேர்லாம் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ இதை நான் பர்சனலாக யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் உங்களுக்கு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு இது வெறும் ரோஸ்மெரி வச்சு கூட செய்யலாம். இது அடிஷ்னலாக எடுக்கும்போது நமக்கு ட்ராண்ட்ரஃப் ப்ராப்ளமும் போகுது. அதே மாதிரி ஹேரும் நல்லா பிளாக் ஹேராக வளரும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அடுப்பை அமர்த்திட்டு நல்லா மூடி போட்டு ஒரு ஃபுல் டே நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா நீங்கள் அப்போவே ரெடி பண்ண உடனேயே நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இது சுட வச்சுட்டனால நமக்கு கோல்டு வரதுக்கு சான்சஸ்லாம் கிடையாது. ஸோ தைரியமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். குழந்தைகளுக்குமே இது யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு யூஸ் பண்ணணும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.